வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிவிகே கட்சியில இருக்கிற ஏழை எம்எல்ஏக்களை பத்தி பார்க்க போறோம். இதுல முதல் இடத்தை பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் ராஜ்மோகன். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகையே கட்ட முடியாம இருந்த ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது இல்லாம அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்கிறாருங்க தளபதி விஜய். வாழ்த்துக்கள். விஜய் என்ன நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா இவர் எப்பேற்பட்ட ஏழைன்னா, இவர்கிட்ட கேஷா அக்கௌண்ட்ல ஒரே 1,00,000 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு எங்கன்னா வீட்டு வாடகை 15,000 கட்ட முடியுமா? அது போக அவரோட ஆண்டு வருமானம் 23 லட்சம் ரூபான்னு காமிச்சிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மாத வருமானம். இதை வச்சு யாராவது வீட்டு வாடகை கட்ட முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, சொந்தமா ஒரு வீடு கூட வாங்கிட்டாருங்க. ஆனா உங்க அம்மா வீட்டு வாடகை 15,000 கட்டுறதுக்கு காசு இல்லை. இது போக இப்ப தங்க வைக்கிற வேலைக்கு ஒரு 54 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தங்கம் வச்சிருக்காருங்க. இதெல்லாம் ஒரு சொத்து மதிப்பா? இதை வச்சு எங்க ஒரு 15,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியுமா? இது போக கொஞ்சோண்டு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி, 5 லட்சம் தாங்க. அதை வச்சு எங்கேயாவது 15,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியுமா? புரிஞ்சுக்குங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தர் டீ கடைக்காரோட மகன், அவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ வாக்கி அழகு பாக்குற விஜய் இருக்காரு. புதுசா இப்ப அமைச்சர் பதவி வேற கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு தெரியுமாங்க. ஆனா என்ன, அவங்க கிட்ட பணம் இல்லை, ஏழை. கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு 5 கோடிக்கு சொத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 கோடிலாம் ஒரு பணமாங்க. எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்கிறேன் தெரியுமா? இது பரவாயில்லைங்க. ஒருத்தர் செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லை, வெறும் கால்ல சுடு தரையில சும்மா சுட 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 நடந்து போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் போயிருந்தா அந்த நம்ம டிவிகே தம்பிகள்லாம் அப்படியே தாங்கி 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 அந்த மாதிரி அப்படியே அவர் கூப்பிட்டு போவாங்க போல் இருக்கு. அவ்வளோ ஏழ்மை நிலைமையில இருக்கிறாரு பாவம். இவ்வளோ ஏழைங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ வாக்குன தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி.